ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின லைவ்ல இருந்து ஒரு சம்பவம். அதாவது கமருதீன் நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற மாதிரி வந்து நம்மளை வந்து குழப்புறாரு. ஆனால் வந்து அவரோட விஷயங்கள் அங்கங்கே வந்து பதிவு பண்ணிட்டே இருக்கார். கோவம்னா கோவம், மன்னிப்புனா மன்னிப்பு, அழுகனா அழுக. இன்னும் நடக்குது இன்னும் மனுஷன் அவர் ஒன்றுமே புரிய மாட்டேங்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்துட்டு கேமரா முன்னாடி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு ஆமாம் நான் தப்பு செஞ்சுட்டு என்னை மன்னிச்சுக்கோங்கன்றார். இதை ரெண்டு வகையாக எடுத்துக்கலாம். ஒன்று அவர் நாமினேஷனில் இருக்காருங்க அப்படின்னு தான் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. பட் இது வந்து ரெண்டாவது டைமோ மூணாவது டைமோ ஒரு நாமினேஷன்ஸில் வராரு. ஸோ அதுக்காக இருக்குமான்றது தெரியல. ஆனால் அவரோட ஃபேன்ஸ் கண்டிப்பாக வந்து வருத்தப்பட்டிருப்பாங்கன்றதை மட்டும் உணர்றாரு. அது இங்கே தெரியுது. ஏன்னா எனக்கு வந்து கம்மியான ஃபேன்ஸ் இருந்தாலும் அவங்களோட மனசு காயப்படாமல் நான் நடந்துக்க மாட்டேன், அவங்கள கீழே விட மாட்டேன், கீழே போக விட மாட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஆமாம் நான் ஒன்று கற்றுக்கிட்டேன், நம்ம மேலே தப்பு இல்லைனாலும் நம்ம சொல்கிற விதங்களில் வந்துட்டு அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணுற முறை வந்து ஒன்று இருக்குது. அதில் நான் வந்துட்டு நிறைய வார்த்தைகள் விட்டுருக்கேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் இனிமேல் அதை பண்ண மாட்டேன், இனி வரும் காலங்களில் அதை நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். அதேமாரி இங்கே வந்து எக்கச்சக்கமான தப்பு நடந்துட்டுருக்கு. நான் தொடர்ந்து வந்துட்டு கண்டிப்பாக வந்து நான் வந்து இதை பற்றி கேட்டுகிட்டே இருப்பேன். அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதத்தில் நான் கண்டிப்பாக வந்துட்டு என்னை கரெக்ட் பண்ணி தொடர்ந்து நான் கேட்டுகிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிவிட்டு நான் தப்பு பண்ணேன், என்னை மன்னிச்சிடுங்க, அதையும் அங்கே வச்சுறாரு, பதிவு பண்ணுறாரு. அது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விஷயம். நேற்றுமே இந்த விஷயத்த சொல்லியிருந்தார், இன்றைக்குமே சொல்லியிருந்தார். நேற்று வந்துட்டு என்னை ஒதுக்குறாங்க, எனக்கு தெரியுது, நான் கேள்வி கேட்குறேன், அதிகமாக கேள்வி கேட்குறதுனால என்னை ஒதுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செமையான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார். ஸோ போக போக வந்துட்டு கமருதீனை வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. அது உண்மை தான். ஏன்னா போன வாரம் வந்து அவர் என்ன மாதிரிலாம் பேசினார், என்ன மாதிரி வார்த்தைகள் விட்டார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டார். இதில் இவர் நடிக்கிறாரா, இதில் உண்மையான விஷயங்களா, இல்லை அப்போ ஒரு சில பேர் வந்துட்டு கையில் ரொம்ப பெரிய விஷயம் ஒன்று கிடைச்ச உடனே கொஞ்சம் ஓவர் ஆட்டம் போடுவாங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு அடங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஓவர் ஆட்டம் போட்டு அடங்கிட்டாரா அப்படின்ற விஷயங்கள் தெரியல. எது எப்படியோ அவர் திருந்தி அவரோட சூப்பரான கேமை வாய் வார்த்தை விடாமல் கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நீங்கள் இங்கே கமருதீன் பேசின விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.